வந்து எந்திரிச்சிட்டேன். போப்பா சாமி. போன்ல பேசல. போன் இங்க இருக்குண்ணா, என் கையில இருக்குண்ணா. ஓகே ப்ரோ. ஃபுல்லாக பில் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அவங்க ஓன் வெப்சைட்டில் தான் ட்ரை பண்ணுற மாதிரி. அவங்களுக்கா சரி சரி நம்பர் இருக்கும் அந்த பாக்ஸ்லேயே, அதுலேயே நீங்களே இந்த பில்லை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிடலாம். சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அது கிளைம் பண்றதுக்கு புதுசு வாங்கிட்டு போயிடலாம். ஏன் ப்ரோ? வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம இன்ஸ்டா 360க்கு மைக் கிடச்சிருச்சு. வாங்கிட்டேன், மொபைல் ஹோல்டரும் வாங்கிட்டேன். அப்போ இன்னொரு குறை இருக்குதுங்க. ஏன்னா பேகு கிடைக்கல. அவன் கேமரா பேக் கிடைக்கலைங்க. அது ஒரு குறையாது. கேக்குது ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை, உள்ள ஒர்க் பண்ணுறவர் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு எனக்கு. நம்ம அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. மைக் வாங்குறது நல்லது பார்த்தீங்கன்னா, சும்மாவே ஒரு செக் பண்ணுறது அது ஹெல்ப் பண்ணாரு. ஓகே, அக்கா உட்காந்துருச்சு. கீழே மூட்டில் நம்ம செல்லத்தை கீழே மாட்ட வேண்டியதான். நான் ஒரு ஏர்பட்ஸ் வாங்கலாம்னு இருந்தேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்பட்ஸ் வாங்குற காசுக்கு தான் நான் மைக் அடாப்டர் வாங்கியிருக்கேங்க. அவருக்கு ஓகே, சூப்பர், பக்காவாக ஒர்க் பண்ணுது. ஏதாவது தோசை கல் மாதிரி இருக்குமே. ஆஹா, என்ன சூடு. ஓகே, மொபைல் சூப்பர். இது ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இது ஃபுல் லாக்குங்க. இது ரிமூவ் பண்ணோம்னா இந்த ஃபோன் வெளியே வந்துடும் ஈஸியா. அவ்வளோதான். இன்னொரு குறைங்க, பேக் மட்டும் வாங்கணும். அப்படியே பார்ப்போம். பேக் மட்டும் நம்ம போயிட்டு அப்படியே போகவே செக் பண்ணிட்டே போவோம். ஏதோ ஷாப் இருந்துச்சுன்னா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்ல எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்குது. மைக்கு கிளியராக கிடைச்சா நல்லா இருங்க. உங்களுக்கு என்னன்னா, அந்த வின் பிளாஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த வின் பிளாஸ் ஆகும்போது தான் வாய்ஸ் கட்டாக கேட்க மாட்டேங்குது. சண்டே ஆனாவே இங்கே சரியான டிராஃபிக்ங்க, எங்கே பார்த்தாலும். ஃப்ளாஷ் லைட் எதாவது இருக்குது. ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் எரியுது. வெய் போட்டோம்னா ஆஃப் ஆயிரும். ஓகே, நான் வீட்டிலேருந்து வரும்போதே விளாக் பண்ணியிருப்பேங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, மைக்கு சரியில்லையா. நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்பட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போட்டில் ஏர்பட்ஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கு தான் நம்ம ஹெல்மெட்டுக்கு தான் காதுக்குள்ளே மாட்டிருந்தாங்காட்டி அது ஒரு பிரச்சனை. காது வந்து அழுத்திட்டே இருக்கு, காது ஒரு வழியாகும். ரெண்டாவது மைக்கு, நம்ம மைக்கிட்ட வந்து வாய்ஸ் கேட்கணுமே, அப்புறம் என்ன பண்ணுறது. அதனால உள்ள வச்சுட்டே தான் வந்தேன். அந்த வாய்ஸுமே கிளியராக கேட்காதுங்க. நான் என்னடா பண்ணுறேன்னு பார்த்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா 360 வாங்கி 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஐயோ, பெட்ரோல் வர அடிக்கணுங்க. பெட்ரோல் வரல. ஓகேங்க, அப்படியே நம்ம போகும்போது அடிச்சுக்கலாம். சரி, இப்படி வாங்கி இன்ஸ்டா 360 வாங்கி கரெக்டாக 1 மந்த்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. 1 மந்த் தான், சாரிங்க, கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க.
வீடியோஸ் இடையில போட்டிருப்பேன். அது வந்து மைக்கு வாய்ஸ் சரியில்லாதங்காட்டி வீடியோ ரீச் ஆகலைங்க. இப்போ மைக் வாங்கியிருக்கேன். நான் நினச்ச மாதிரி வாய்ஸ் நல்லா கேட்டுச்சுன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா போஸ்ட் பண்ண மாட்டேங்க. இந்த பிளான் போய் ட்ராப் பண்ணிடுவேன். ஆனால் என்னன்னா ஏர்பட்ஸ் ஒன்று வாங்கணும்னு போட்டால் இருந்தேன். ஏன்னா நான் வச்சுக்கிற ஏர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, சார்ஜ் சீக்கிரம் இறங்கிடுது. ரெண்டாவது சூடாகுதுன்னா யூஸ் பண்ணும் போது சூடாகுது, சார்ஜ் பண்ணிட்டு எடுக்கும் போது இப்படியே கொதிக்குதுங்க, நல்லா கொதிக்குது. நல்லா சூடாகலாம், ஆனா அந்த அளவுக்கு சூடாகக்கூடாது. இந்த ஹெச்பி பங்க் இருக்கு, இங்கேயே அடிச்சிருவோம். முதல்ல அக்கௌண்ட்ல காசு இருக்கான்னு பார்க்கணும். பங்கோட வண்டி விட்டுடலாம், விட்டுட்டு ஒரு அடிச்சுக்கலாம். இவரும் திரும்ப இங்கேயே நிற்போம். ஃபோனில் பேலன்ஸ் எத்தனை நிற்கணும் பார்க்கணும். நியூட்ரு ஆக மாட்டான் பையன், யார் பாரு. 1800 இருக்கு. ஓகே, அமௌண்ட் இருக்கேன். ஒரு 550க்கு பெட்ரோல் போட்டுக்கலாம். ஹெச்பி இப்போ இந்த ஃபோன் ரொம்ப இந்த மொபைல் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படின்னா அப்படியே காமிச்சிருக்கோங்களே, அவ்வளோதான், டக்குன்னு எடுத்துலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய மொபைல் ஓட்டுறது தான் இதை போட்டு லூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லூஸ் பண்ணுற நேரத்தில் ஒரு பெட்ரோல் அடிச்சிருவாரு. பார்க்குறாரு, என்னடா அவன் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு பார்க்குறாரு. நான் 550ண்ணா. 550 நான் கூகுள் பே ஃபஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கூகுள் பே சரியான தொலையா இருக்கு. ஃபோன் ஆஃபில் தானே இருக்கு, ஃபோன் ஆஃபில் தான் இருக்கு. ஃபோன்லாம் பேசல, ஃபோனை இங்கே இருக்குண்ணா, என் கையில் இருக்குண்ணா. கேமரா தான் ஆன்ல இருக்கு, நான் ஃபோன்லாம் பேச மாட்டேன். ஆயிடுச்சு. அப்படிங்க, நான் பிடிச்சிக்கிறேன். அடுத்து நான் பிளாக் பண்ணிட்டு இருக்கிறேங்களே, அதை பேசிட்டு இருக்கிறங்காட்டி அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாரு. தப்பா நினைச்சிட்டாரு. ஓகே, நம்ம செல்லக்குட்டி லாராக்கு ஆஃப் டேங்க் ஆயிடுச்சு. எனக்கு 1000 அடிச்சா ஃபுல் டேங்க் ஆயிருது. என்னடா 1000 அடிச்சா ஃபுல் ஆயிரு அப்படிங்கிறானு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி 250 சம்திங்குள்ள தாங்க நம்ம வரும். 1000 ரூபாய்க்கு 10 லிட்டர் அடிச்சோம் நம்ம, அவ்வளோதாங்க வரும். மைலேஜ் கணக்கு பண்ணோம்னா நான் ஓட்டுற டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30 வரைக்கும் கிடைக்குது. லாங் ஓட்டோம்னா 30 தாராளமாக 30 கூட கிடைக்குதுங்க. ஆனால் சிட்டியில் ஓட்டும் போது பவர் ஜாஸ்தியாகிறங்காட்டி நம்ம இப்படி போட்டு சல்னு இப்படி இழுக்கணும் மைலேஜே வராதுங்க. இந்த சவுண்டுக்கே ஓட்டலாங்க. இந்த சவுண்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஒரு 2 பாயிண்ட் கம்மியாயிருங்க.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:46 ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். சாரிங்க, மறந்துட்டேன். பேக் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்னைக்கு சண்டே வேற, கடையே இருக்காது. இல்லை, சண்டே லீவுங்காட்டி ஒவ்வொருத்தங்க சாப்பிட்டு வச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க வச்சிருக்க மாட்டாங்க. இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். மெயினா இவன் பிடிச்ச காரணமே வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு பிக்கப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட சவுண்டு சூப்பரா இருக்குங்க. ஒரு எப்படி சொல்றது, எந்த வண்டியிலுமே இல்லாத ஒரு தனி சிறப்பா ஒரு சவுண்ட் வருங்க இது நம்ம வண்டியில. டாமினார்ல 250 ஆகட்டும், 400 ஆகட்டும், அது ஒரு கிச்சு 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 கிச்சுன்னு ஒரு சவுண்ட் வருங்க. கிச்சு கிச்சு கிச்சுனா இன்ஜின் நாய்ஸ் கிடையாது, அது ஒரு இன்ஜின் ஒரு மாதிரி சவுண்ட் வருங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் இன்ஜின் சவுண்டு. அது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் ஃபீல் மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயமே. டபுள் பேரல் சைலன்சருங்க. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். இங்க ஒரு கடை இருக்கு, அது செட் ஆகாது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்படியே எங்கேயாச்சும் போகலாமான்னு யோசிக்கிறேங்க. ஏன்னா கேமரா ஓகே, மொபைலோடு வாங்கிட்டேன், பெட்ரோலும் அடிச்சிட்டேன், ஆஃப் டேங்க் ஆயிடுச்சு. எங்கேயாச்சும் போகலாமான்னு யோசிக்கிறேன். மணி ஆனால் 1 போகுது. எங்கே போகலாம்? எங்கே போகிறதுன்னு தெரியல. பால்பாடெல்லாம் போயிட்டு வர முடியாது, ஊட்டி போக முடியாது. லோக்கல் எங்கே போகிறோம்? லோக்கல் ஏரியா எனக்கு தெரியாது, இங்கே என்னென்ன ஏரியா. இன்னைக்கு நான் கோயம்புத்தூருக்குள்ள தான் நான் இருக்கேன். கோயம்புத்தூர் பையன் தான். ஆனால் கோயம்புத்தூருக்குள்ள விசிட் பண்ணுற ஏரியா எங்கே இருக்குன்னா, எங்கெங்கே இருக்குன்னாங்க தெரியல. எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை. வால்பாறை அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி. அதுக்கப்புறம் சிம்பத்தில் அந்த அளவுக்கு எதுவுமே விசிட் பண்ணுறது இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டா ஈசா, அந்த மாதிரி அந்த இடம். அப்புறம் வேற அதை விட்டா வந்து உக்கடம் லேக்கு. அந்த லேக்கெல்லாம் நாடி கிடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸோட மீட்டிங் பாயிண்ட் அந்த லேக்கெல்லாம். நம்ம மாதிரி ரைடர்ஸ்க்கு அங்கே எதுவுமே கிடையாது. ஓகேங்க, பேக் எதுவும் கிடைக்கல. பேக் செக் பண்ணோம்னா பேக் எல்லாமே ஸ்கூல் பேக்ஸு அந்த மாதிரி தான் இருக்கு. அதைய வாங்கி போட்டுட்டு போனா காமெடித்தனமா இருக்குங்க. அதனால வாங்கல. சரி, ஓகேங்க. அது நெக்ஸ்ட் டே ஏதாவது வெளியே எங்கே போகும்போது வாங்கிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் வீடு வந்துடும். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாங்க. இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். பக்கத்து வீட்டில் சத்தம் போட்டே இருந்தாங்களா. பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் பேரு சந்தோஷ். சந்தோஷ் 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 அப்படின்னு கத்திட்டு கிளம்பாங்க. கனவுல என்ன கூப்பிட்றாங்க அப்படி. கனவுல காமிட்டு இருந்தேன். என்னைத்தான் வெளியே கூப்பிட்றாங்க அப்படி தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சிட்டேன். போப்பா சாமி கொடுங்க. எங்கே வச்சான் பாரு. பாத்தீங்களா, நின்று எடுக்கிற போறது வழியிலையும் தெரியும். அடிச்சுட்டு போறா அப்படி தலைவர். நம்மளுக்கு 4 அடிச்சாவே பிடிக்காதுங்க. நம்ம ஏதோ சரி போறதுக்கு வழியெல்லாம் நின்றுட்டு இருந்தா பரவாயில்ல. அந்த வழியில யாருமே போகல. போறதுக்கு வழியில பஸ் நின்று ஷாப்பிங் தான் ஏறிட்டு இருக்கிறான். இவருக்கு மட்டும் தனியா வழி வேணுமா 6 அடிச்சு தலைவர்.
பஸ்ஸுக்காரன் ஒரு அப்பு வாங்குறது தலைவன் தப்பிச்சிட்டாப்படி. இந்த மதுரையோட சேர்ந்து அந்த சந்தில வச்சு ஒரு பஸ்ஸுக்கார ஒரு செதுக்கி விட்டுருக்காங்க. அப்பதான் சரி வந்திருக்கு ஆளுக்கு. அவன் அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டேன். அவன் ஆரம்பிச்சுல அந்த பாயிண்ட பேசுறது மறந்துட்டேன். இப்படிதாங்க ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கும்போது யாராச்சும் வந்து களைச்சு விட்டுறாங்க. எந்திரிச்சிட்டேங்க 9 மணிக்குள்ள எந்திரிச்சிட்டு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுத்திருந்தேன். எங்க அம்மா தண்ணி பிடிச்சிருந்தாங்க. இப்படியே தண்ணி உடையதும் ஹெல்ப் பண்ணிட்டு நான்வெஜ் எடுத்து கொடுத்துட்டு சரி போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து மைக் வாங்கிட்டேன். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. மொபைல் ஓல்றோங்க உள்ள ப்ளூடூத் மைக்கும் வாங்கிட்டோம். மைக்குன்னா ஹெல்மெட்டில் மாட்டுற மாதிரி அந்த மாதிரி மைக் வாங்கியிருக்கிறேன். வாய்ஸ் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே செக் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்துச்சு. என்ன சவுண்டு? வாங்கி கட்டும் என்கிட்ட தப்பிச்சிட்டாங்க பையன்.